குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு போஸ்டல் வால்யூம் 6 பார்ட் 3 பார்க்க போறோம். இது எதை பத்தி எதுனா போஸ்ட்மேன் அவருடைய ஒர்க், அவருக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எப்படிலாம் ஒர்க் பண்ணணுன்றத பத்தி தான் போஸ்டல் வால்யூம் 6 பார்ட் 3 இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரூல் 86 ஹெட் போஸ்ட்மேன். ஹெட் போஸ்ட்மேன்னா யாரு அப்படின்றத ரூல் 86. In a large offices there are usually one or more postmen designated head postmen who are entrusted with the duty of conveying money to and from treasury, sub-treasury, bank or town SOs. So அதாவது ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய போஸ்ட்மேன் இருப்பாங்க. ஒன் ஆர் மோர் போஸ்ட்மேன் இருந்தாங்கன்னா ஹெட் போஸ்ட்மேன் சில பேர் டெசிக்னேட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்னா கன்வேயன்ஸ் ஆஃப் மெயில்ஸ்னா கேஷ் ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு இடத்த எடுத்துட்டு போறதுதான் கன்வேயன்ஸ் ஆஃப் மெயில்ஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ட்ரெஷரி, ஹெட் ஆஃபீஸ்ல இருக்க ட்ரெஷரியில இருந்தோ இல்ல சப் ட்ரெஷரியில இருந்து பேங்க்குக்கோ அல்லது டவுனுக்கோ இல்ல டவுன்ல இருந்து ட்ரெஷரிக்கோ ட்ரெஷரியில இருந்து பேங்க்குக்கோ இந்த 3 இடத்துக்கும் மாத்தி கேஷை கன்வேயன்ஸ் பண்றதா ஹெட் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை. Head postmasters may also require to take out for delivery articles that have been written by other postmen as unclaimed or refused, and to take up the work of any postman who may be temporarily absent. So head postmanக்கு இன்னொரு வேலை என்னன்னா, in case regular postman புதுசா ஜாயின் பண்ணவங்க ஏதாவது ஆர்டிகல்ஸ் அன்கிளைம்டு ரெஃப்யூஷன் போட்டு திருப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல அதை எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அவங்க அந்த ஆர்டிகலை என்கொயரி பண்ணி பார்ப்பாங்க இது கரெக்டா டெலிவரி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களா, உண்மையிலேயே அந்த மாதிரி பார்ட் எந்த இடத்துல இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்றது. ஏன்னா அவங்க வந்து சீனியர்ஸ், ஸோ அவங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சிருக்குன்றதுக்காக அவங்க அந்த ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் ஒர்க், அசஸ் பண்ற ஒர்க் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் டு டேக் அப் த ஒர்க் ஆஃப் எனி போஸ்ட்மேன் ஹூ மே பி டெம்பரரிலி ஆப்சென்ட். யாராவது டெம்பரரி ஆப்சென்டா இருந்தா அவங்க ஒர்க்கையும் அவங்க சேர்த்து பார்ப்பாங்க. ஃபார் த சேக் ஆஃப் கிரேட்டர் செக்யூரிட்டி, ஹெட் போஸ்ட்மேன் மே பி ஆர்டர்ட் பை போஸ்ட் மாஸ்டர் டு அக்கம்பனி a postman to whom several insured article or EMO of considerable aggregate value have been made over for delivery or payment. So ஒரு பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட் போஸ்ட்மேனை ரெகுலர் போஸ்ட்மேன், யாராவது ரெகுலர் போஸ்ட்மேன் இன்சூர்ட் ஆர்டிகல் EMO அவங்களோட லிமிட்டை தாண்டி எடுத்துட்டு போறாங்க, அவங்களோட அக்ரிகேட் வேல்யூ லிமிட். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்மேனுக்கும் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்க மணி ஆர்டரோ இன்சூர்ட் ஆர்டிகல்ஸோ எடுத்துட்டு போறாங்கன்னா ஹெட் போஸ்ட்மேனை அவங்க கூட அனுப்புவாங்க. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒன்ஸ் அவங்க டெலிவரி பண்ணி மணி ஆர்டர்லாம் பேமெண்ட் பண்ணி அவங்களோட செக்யூரிட்டி வேல்யூக்கு லிமிட் கம்மியா வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல ஹெட் போஸ்ட்மேன் ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக போஸ்ட் மாஸ்டர் அவங்கள ரெகுலர் போஸ்ட்மேன் கூட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அனுப்பி வைப்பாங்க. ஹெட் போஸ்ட்மேன் மே பி எம்ப்ளாய்ட் டு மேக் என்கொயரி இன்டு மைனர் கம்ப்ளைண்ட்ஸ், வெரிஃபை பேமெண்ட்ஸ் ஆஃப் EMO, e-money orders and test the work of postman letterbox attendant when they can be spared for such purpose. So ஹெட் போஸ்ட்மேன் என்ன பண்ணலாம்னா சின்ன மைனர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வெரிஃபை என்கொயரி பண்ணலாம். அதே மாதிரி பேமெண்ட்ஸ் ஆஃப் மணி ஆர்டர், ஏதாவது மணி ஆர்டர் பேமெண்ட்லாம் கரெக்டா நடக்குதா அப்படின்றத என்கொயரி பண்ணலாம். போஸ்ட்மேன் அல்லது லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ஸ் அவங்களோட ஒர்க்கை கரெக்டா பண்றாங்களான்றதை என்கொயரி பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. This service can be utilized in nodal delivery center where NDC are working in HOs. So HOs ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா அவரு அந்த சர்வீஸும் பண்ணலாம், NDC-லயும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றாங்க. அவருடைய சர்வீஸை NDC-ல யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. 87 knowledge of postal business. Postmen are expected to know thoroughly the rate of inland postages and commissions of EMOs, the charge of insurance and fee for registration. So postman-க்கு இன்லேண்ட் லெட்டரோட போஸ்டேஜஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்கொயரி பண்ணுவாங்க பப்ளிக் சொல்லும் போது எது எவ்வளோன்றத சொல்ல தெரியணும். அதே மாதிரி மணி ஆர்டருடைய கமிஷன்ஸ் எவ்வளோ ஒரு 1000 ரூபாய்க்கு மணி ஆர்டர் புக் பண்ண எவ்வளவு கமிஷன்ஸ் வரணும்ன்றத சொல்ல தெரியணும். அதே மாதிரி சார்ஜஸ் ஃபார் இன்சூரன்ஸ், ஸோ ஒரு ஆர்டிகல் இன்சூரன்ஸ் பண்றோம்னா எவ்வளவு வரும் அப்படின்றதும் சொல்ல தெரியணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு ஃபீ ஆகும் அப்படின்றதும் சொல்ல தெரியணும். அதான் எக்ஸ்பெக்டட் டு நோ த ரேட்ஸ் ஆஃப், அந்த ரேட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. They should be fully competent to fill up the forms with which the public have ordinary to deal, especially EMOs and the forms relating to VP systems, and to be able to describe the principal features and advantages of SB post office certificates, EMO registration and other postal systems. So அவங்களுக்கு என்னன்னா பப்ளிக்கு மணி ஆர்டர் ஃபில் பண்ண தெரியாத பப்ளிக் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அசிஸ்ட் பண்ண தெரியணும். ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்ல தெரியணும். பிபி ஃபார்ம்ஸ் அவங்க ஃபில் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்மளோட டிபார்ட்மெண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கேன்வாஸ் பண்ண தெரியணும். அதாவது எஸ்பி போஸ்ட் ஆஃபீஸ் சர்டிபிகேட்ஸ், EMO ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதர் போஸ்டல் சிஸ்டம்ஸ், புதுசா ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்தா எல்லாத்தையும் கொடுத்து
மக்களை கேன்வாஸ் பண்ண தெரியணும் அப்படின்றதான் சொல்றாங்க. they have been competent to fill up the forms. so forms அவங்களுக்கு fill பண்ண தெரியணும், பப்ளிக் அந்த அவேர்னஸ் கொடுக்க தெரியணும், அவங்களை அக்சஸ் பண்ண தெரியணும்ன்றத அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. every postman will be supplied for his personal use with a copy of PO pocket guide and a copy of this chapter printed in regional language. so எல்லா போஸ்ட்மேனுக்கும் ஒரு PO பாக்கெட் கைட் கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து ரேட்ஸ் எல்லாமே இருக்கும், என்னென்ன பொருள் என்ன ரேட் இருக்குன்றது எல்லாமே PO பாக்கெட் கைட்ல இருக்கும். அது கூட இந்த சாப்டர்ஸ், ஸோ இப்போ மென்ஷன் பண்ணுற போஸ்டல் வால்யூம் 6 part 3 உடைய சாப்டர்ஸும் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல, இப்போ தமிழ்நாடுனா தமிழ் தான் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸ்ல பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. He must be careful not to lose this, and when giving over charge must make them over to the official by whom he is relieved. So அவர் அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட கூடாது. He be careful not to lose this, and when give over the charge, so அவர் டியூட்டி மாறுறாரு, வேற ஒருத்தவங்க டியூட்டி பாக்குறாங்க, அவர் லீவ்ல போறாரு, அந்த மாதிரி பட்சத்துல அவர் அப்ப என்ன பண்ணணும்னா எந்த அபிஷியல் அவர் பாக்குறாங்களோ அவருக்கு அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. must make them over to the official by whom he is relieved. யாரால அவர் ரிலீவ் பண்ணப்படுறாரோ அவர்கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. This service can be utilized in the field for public members to render mobile service, mobile banking service. so mobile banking serviceக்கும் அவரோட சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. use of PMA app be made after integration with CSI for delivery of articles. so PMA app அவர் யூட்டிலைஸ் பண்ணா டெலிவரி எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா அப்டேட் ஆகும், கஸ்டமர்ஸுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைபிளா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. 88 supply of forms to be carried. so என்னென்ன ஃபார்ம்ஸ் அவர் எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. when a postman proceed on his duty, he should carry with him in the postman bag a small stocks of forms relating to VP, valuable payable system, and supply them to public when required. so அவர் என்ன பண்ணணும்னா மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் அவரோட பேக்ஸ்ல கொஞ்சமா எடுத்துட்டு போகணும். இன்கேஸ் பப்ளிக் கேட்டாங்கன்னா அதை சப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும், சப்ளை பண்ணணும். sale of stamps. Each postman was supplied with lower denomination of postage stamps by the treasurer to sell to public during delivery of the postal article. so எல்லா போஸ்ட்மேனுக்கும் லோவர் டினாமினேஷனா கம்மியா 1 ரூபா ஸ்டாம்ப், 5 ரூபா ஸ்டாம்ப், 2 ரூபா ஸ்டாம்ப், இந்த டினாமினேஷன் கொஞ்சமான அமௌண்ட் ட்ரெஷரி கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் ஏதாவது தூரமா இருக்கவங்க கேட்டாங்க டெலிவரி பண்றதுக்காக போஸ்ட்மேனுக்கு அட்வான்ஸ்னு ஒரு ஸ்டாம்ப் கொடுப்பாங்க, அட்வான்ஸ்ல ஒரு ஸ்டாம்ப்ஸ் கொடுப்பாங்க, அதை அவர் மெயின்டைன் பண்ணணும். அதுல வந்து லோவர் டினாமினேஷன்ஸ் தான் இருக்கும். இது எது கொடுப்பாங்கன்னா பப்ளிக் எங்கன்னா தூரமா ஆபீஸ்க்கு வர முடியாதவங்க டெலிவரி ஏரியால அவங்க கிட்ட ஸ்டாம்ப்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அதை அவர் சேல் பண்றதுக்காக ட்ரெஷரர் கொடுத்திருப்பாரு, அதுக்கு போஸ்ட் மாஸ்டர் ஆத்தரைஸ் பண்ணிருப்பாங்க. The limit of postage to be handed over to postman will be fixed by postmaster. so அவருக்கு எவ்வளவு ஸ்டாம்ப் வந்து அட்வான்ஸா கொடுக்கலாம் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா போஸ்ட் மாஸ்டர். amount realized by the sale of postage stamp will be remitted to treasurer at the end of the day, and fresh supply of stamps will be handed over for equal amount. அதாவது என்னன்னா அந்த டே முடியும் போது அவர் எவ்வளவு ஸ்டாம்ப் சேல் பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு 300 ரூபாய் இருக்கு, ஒரு 50 ரூபாய் சேல் பண்ணிருக்காருன்னா அந்த 50 ரூபாய் கேஷை கொடுத்துட்டு திருப்பி அந்த 50 ரூபாய்க்கான ஸ்டாம்பை மாத்திடுவாரு. அதாவது அமௌண்ட் ரியலைஸ்ட் பை த சேல் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஸோ ஸ்டாம்ப் வித்ததுக்காக கிடைக்கிற காசு வில் பி ரிமிட்டட் டு ட்ரெஷரர் கிட்ட கொடுத்து அட் த எண்ட் ஆஃப் த டே ஃப்ரெஷ் சப்ளை ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், புது ஸ்டாம்ப்ஸ் வாங்கிடுவார். எந்த டினாமினேஷன் சேல்ஸ் ஆச்சோ அதே டினாமினேஷன்ல வாங்கிடுவார், வாங்கி அதை அட்வான்ஸ்ல வச்சுப்பாரு ஒவ்வொரு ஈக்குவல் அமௌண்ட். 89 postman book நான் பார்ப்போம். Every postman must keep a book in the form of MS-27 in which before proceeding on his bid he should enter the following particulars of e-money orders and other articles entrusted to him for payment or delivery. So postman bookல அவர் என்ன பண்ணணும்னா என்னென்ன டீடைல்ஸ் எழுதணும். ஸோ போஸ்ட்மேன் புக் வந்து ஃபார்ம் MS-27 அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அவர் அந்த போஸ்ட்மேன் புக்ல என்னென்ன எழுதணும்ன்றத கீழே சொல்லியிருக்காங்க, அதான் ஃபாலோயிங் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் EMO registered including description of each articles insured, VP articles, letter or parcels. ஸோ அதில் என்னன்னா EMO, VP articles, letters, parcels எல்லாமே அந்த நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடணும். ஸோ எங்க வந்து போஸ்ட்மேன் புக் தேவைப்படாதுன்னா டெலிவரி ஸ்லிப் எடுக்கும்போது போஸ்ட்மேன் புக் தேவைப்படாது. ஸோ டெலிவரி புக்ல எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். டெலிவரி புக் இல்லாத பட்சத்துல போஸ்ட்மேன் புக்ல இது எல்லாத்தையும் எழுதிருக்கணும். EMO registered, insured, VP, letter, parcel எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடணும். The description of each article, the name of the payee, amount of office, date of issue of e-money order, and also name of the addressee of registered article, including insured and VP, and number, and if any acknowledgement is due the letter A below its number.
அதாவது என்னன்னா அந்த டீடைல்ஸ்ல எழுதும் போது என்னன்னா நேம் ஆஃப் த பே, யார் வாங்க போறாங்க, அமௌண்ட் எந்த ஆபீஸ்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க, நேம் ஆஃப் த அட்ரஸ், யாருக்கு தபால் போற மாதிரி இருந்தா அட்ரஸ், கேஷ் வாங்குற மாதிரி இருந்தா பேயின்னு சொல்லுவாங்க. ஸோ மணி ஆர்டருக்கு நேம் ஆஃப் த பேயின்னு சொல்றாங்க. தபால் ரிசீவ் பண்ணா நேம் ஆஃப் த அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஆர்டிகல் அதுவும் அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும், அந்த போஸ்ட்மேன் புக்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அது விபி இன்சூர்டா இருந்தாலும் விபி இருந்தாலும் மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுலயும் அக்லாயின்மெண்ட் அந்த தபால்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் வாங்கிட்டாருன்னா அந்த அக்லாயின்மெண்ட் வர தபாலுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, டேபிள் காலமா போட்டிருப்பாங்க. ஸோ அன்கேஸ் அந்த ஆர்டிகல்ல வந்து அக்லாயின்மெண்ட் இருக்குன்னா அந்த ஆர்டிகல்ல ஏன்னு மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ இன்கேஸ் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த ஏ எல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 அக்லாயின்மெண்ட்ல ஏன்னு போட்டிருந்தா அப்போ ரிட்டர்ன் வரும்போது ஒரு 3 அக்லாயின்மெண்ட் கார்டு வச்சிருக்கணும். ஸோ அதுக்காக எந்தெந்த லெட்டர்லாம் அக்லாயின்மெண்ட் இருக்கோ அதுல ஏன்றத மென்ஷன் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. Advice of payment for description of each delivery to the remitted document of foreign money orders. அதாவது ஃபாரின் மணி ஆர்டர் ஏதாவது பேமெண்ட் ஆயிருக்குன்னா அதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸும் அந்த போஸ்ட்மேன் புக்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். எத்தனை மணி ஆர்டர் பேமெண்ட் ஆயிருக்குற டீடைல்ஸும் அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈச் டாக்குமெண்ட், நம்பர் ஆஃப் மணி ஆர்டர் டு விச் இட் இஸ் ரிலேட், எத்தனை அதில் பேமெண்ட் ஆயிருக்கு என்னென்ன டீடைல்ஸோ அதுவும் அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. For entry A, special column is provided in the form of postman book. So first entry அதாவது மணி ஆர்டர் ரெஜிஸ்டர் இருக்கலாம், போஸ்ட்மேன் புக்ல ஸ்பெஷலா ஒரு காலம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. No special column are provided for in the form for entry B, which should be written across the form. So entry B னா ஃபாரின் மணி ஆர்டர்ஸ் FMO பத்தி எழுதும்போது தனியா ஸ்பெஷல் காலம்லாம் இல்ல, அது ரிட்டன் அக்ராஸ் சைட்ல எழுதிடணும் அப்படின்னு சொல்றாங்க. If any article made over to the postman appear to be damaged, a remark to this effect should be written in his book. So ஏதாவது ஆர்டிகல் போஸ்ட்மேனுக்கு கொடுக்கப்பட்டது டேமேஜா இருந்ததுன்னா அதுக்கான ரிமார்க் அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The assistant of the department concerned are required to see that all the entries are properly made. So assistantனா PA தான் சொல்றாங்க. PA வந்து அந்த புக்ல இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2. On his return to his office, a postman should obtain initial of the assistant concerned or the treasurer in the appropriate column of his book, an acknowledgement of all the receipts, acknowledgements, cash relating to delivered article, paid EMOs, undelivered articles, unpaid EMOs, and cash which he has been made over to the assistant or the treasurer as the case may be. So ஒரு டெலிவரி பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் வரும்போது ஆர்டிகல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், மணி ஆர்டர் பேமெண்ட் பண்ணா ரிட்டர்ன் பேமெண்ட் ஆகாத மணி ஆர்டர்ஸ் கொடுக்கணும், மணி ஆர்டர் ரிசிப்ட்ஸ் திருப்பி கொடுக்கணும், அக்னாலஜ்மெண்ட் கார்ட்ஸ் திருப்பி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரெஷரர் கிட்ட கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் எது யார்கிட்ட கொடுக்கணுமோ அது அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட அக்னாலஜ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ட்ரெஷரர் கிட்ட மணி ஆர்டர் ஏதாவது பேமெண்ட் ஆயிருக்கு, விபிஎம் புக்க பேமெண்ட் ஆயிருந்தா மணி ஆர்டர் அந்த விபிஎம்ஓ கேஷ் வந்து ட்ரெஷரர் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதான் சொல்றாங்க, which has been made over to assistant or the treasurer as the case may be. ஸோ அந்த என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்டயோ ட்ரெஷரர் கிட்டயோ ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னு சொல்றாங்க. And head postman should enter in his book particulars of drawings from and payment into the treasurer, sub-treasurer or the bank and obtain the treasurer's acknowledgement in his book for the money drawn from the treasury, sub-treasury or bank and paid to him. ஸோ மணி இப்போ போஸ்ட்மேன் வந்து பேங்க்குக்கு கேஷ் எடுத்து போய் கட்டுவாங்க, அதே மாதிரி சப் ஆஃபீஸ்க்கு எடுத்து போய் கட்டுவாங்க. ஸோ அவங்க ட்ரெஷரியில இருந்து வாங்கிட்டு போகும்போது அவரோட புக்ல அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரி கேஷ் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ட்ரெஷரர் கிட்ட. அதே மாதிரி ட்ரெஷரர் புக்லயும் போஸ்ட்மேன் சைன் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளவு கேஷ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க பேமெண்ட் பண்றாங்களோ அங்கேயும் அந்த வாங்குறவங்க கிட்ட, இப்போ ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து சப் ஆஃபீஸ்ல கொடுக்குறாங்கன்னா சப் ஆஃபீஸ்லயும் அந்த கேஷ் வாங்கினதுக்கு அக்யூட்டன்ஸ் வாங்கிடுவாங்க, இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டோம் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்றதுக்கு. ஸோ ஈ மஸ்ட் சைன் ட்ரெஷரர் கேஷ் புக் ஃபார் மணி ஆர்டர் ஃபார் த மணி மேட் ஓவர் டு ஹிம் ஃபார் பேமெண்ட் இன்டு த ட்ரெஷரி, சப் ட்ரெஷரி ஆர் பேங்க் அண்ட் ஆன் த ரிவர்ஸ் ஆஃப் லோவர் காப்பி ஆஃப் ட்ரெஷரி வவுச்சர் which constitute the office record for vouchers made over to him for drawing from the treasury, sub treasury or bank. So in case பேங்க்ல இருந்து withdraw பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ட்ரெஷரர் கேஷ் புக்ல ஒரு சைன் போட்டிருக்கணும். அதே மாதிரி ட்ரெஷரி பேங்க் வவுச்சர்ஸ்ல போயிட்டு பேங்க்ல 2 வவுச்சர்ஸ் வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வவுச்சர்ல சைன் போடணும், அது ரிவர்ஸ் சைட்ல லோவர் காப்பி இருக்கும் அதுலயும் சைன் போடணும், சைன் போட்டு தான் டிரா பண்ணிட்டு வர முடியும் சொல்லுவாங்க. When the cash is entrusted to a head postman for purchase of stamps from the treasury or sub treasury, he should give a receipt for the amount in the treasury cash book and obtain a receipt in his book from the treasury for the stamp made over to the latter. அதாவது ஸ்டாம்ப் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க போஸ்ட்மேன், ஸ்டேட் போஸ்ட்மேன். இப்போ வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் வந்து ட்ரெஷரி
ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தா வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் பர்ச்சேஸ்க்காக அனுப்பியிருக்காங்கன்னா ஸ்டாம்ப் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக அமௌண்ட் வாங்கினதுக்கு ரிசிப்ட்ஸ் ட்ரெஷரி கேஷ் புக்ல அக்னாலஜ்மெண்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டாம்ப்ஸை வாங்கிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் கொடுக்கும் போதும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரெஷரர் கிட்ட அக்னாலஜ்மெண்ட் வாங்கிடணும். அவருடைய புக்ல இந்த மாதிரி நான் ஸ்டாம்ப் வாங்க கேஷ் வாங்கணும், கேஷ் கொடுத்தாச்சு, ஸ்டாம்பை கொடுத்தாச்சு, அதனால நீங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஷரர் கிட்ட அவங்க புக்லயும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், ட்ரெஷரி புக்ல அக்னாலஜ்மெண்ட் பண்ணிடணும். As no special columns are provided in the postman's book for the entries of this transaction, the particulars should be written across the forms. So இந்த கேஷ் இதுக்கெல்லாம் வந்து தனியா ஒரு காலம் கிடையாது. அதனால அதையும் ரிட்டன் அக்ராஸ் சைட்லயே எழுதிடணும் அப்படின்றாங்க. அப்படியே காலம்லயே எழுதிடணும் அப்படின்றாங்க. If a cash remittance is entrusted to a postman, he should enter in his book the name of the office for which it is entered and the amount of remittance if it is sent loose or if it is closed in a cash bag, the weight of the cash bag. ஸோ இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கேஷ் ரிமிட்டன்ஸ் பண்ணணும், ஹெட் ஆஃபீஸ் வந்து ஏதாவது மணி ஆர்டருக்காகவோ இல்லை ஏஇபிஎஸ்க்காகவோ கேஷ் ரிமிட்டர் பண்ணணும், போஸ்ட்மேன் மூலமா அனுப்பணும் அப்படின்னா அந்த புக்ல வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அதை பண்றாங்க, எவ்வளவு பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும். அமௌண்ட் ஆஃப் ரிமிட்டன்ஸ் இஃப் இட் இஸ் சென்ட் இன் லூஸ். இப்போ அதே கேஷ் வந்து கேஷ் பேக்ல அனுப்பலாம். ஒரு 40,000 வரைக்கும் கேஷ் பேக்ல அனுப்பலாம். அப்படி கேஷ் பேக்ல அனுப்புற மாதிரி இருந்தா வெயிட் ஆஃப் த கேஷ் பேக்கும் அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Against the entry, you should obtain acknowledgement of the treasurer or sub or branch postmaster to whom the remittance is to be made over. So அதே மாதிரி அவர் அதை கொடுத்துட்டு யார் வாங்குறாங்களோ, சப் ட்ரெஷரர் இப்போ வந்து சப் ஆஃபீஸ்ல வந்து கட்டி ட்ரெஷரர் வாங்கலாம், ஹெட் ஆஃபீஸ்ல இருக்க ட்ரெஷரர் வாங்கலாம். அதே மாதிரி எல்லா ட்ரெஷரர் கொடுத்து சப் ஆஃபீஸ்ல வாங்கலாம். சம்டைம்ஸ் பிரான்ச் ஆஃபீஸ் டைரக்டா டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தா எங்க டெலிவரி பண்றாங்களோ அந்த பர்சன் கிட்டயும் அவங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும்னு சொல்றாங்க. Against the entry, you should obtain acknowledgement அப்படின்னு சொல்றாங்க of the treasurer or sub or branch postmaster to whom the remittance is made over. If a postman's beat extends beyond a single town or village, he must, in addition to postman book, keep a village postman visit book MS 86 form number and perform all the duties of village postman in connection therewith, arrayed with when the superintendent so direct, he will be supplied with a book of receipt to enable him to accept and grant receipt for register articles of the letter mails. அதாவது ஒரு போஸ்ட்மேனுடைய பீட் அவருடைய டவுன்ஸ், அவர் ஒர்க் பண்ற டவுனை தாண்டி வில்லேஜ் வரைக்கும் போற மாதிரி இருந்தா அவர் வில்லேஜ் போஸ்ட்மேன் புக் விசிட்டிங் புக் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். MS 86. அது என்னன்னா எந்தெந்த வில்லேஜ் விசிட் பண்றாங்க அப்படின்றது. அப்புறம் அந்த விசிட் பண்ணாங்கன்னா அந்த வில்லேஜ்ல இருக்க ப்ராமினன்ட் பர்சன் சைன் பண்ணியிருப்பாங்க அந்த புக்ல, இவர் இந்த வில்லேஜ்ல விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் அவர் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் பர்ஃபார்ம் ஆல் த டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன். ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேன் என்னென்ன வேலை செய்யறாரோ அது எல்லாத்தையும் அந்த ரெகுலர் டவுன் போஸ்ட்மேனும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் கனெக்ஷன் வித் தட், arrayed when a superintendent so direct, he will be supplied with the book of receipts. book of receipts ஒன்று சப்ளை பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா to enable him to accept and grant receipt for register articles of letter mail. ஸோ அது மாதிரி கிராமத்துல போகும்போது அவங்க ரிஜிஸ்டர் ஏதாவது புக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல புக் பண்றதுக்கான ஸ்டாம்ப், புக் பண்றதுக்கான ரிஜிஸ்டர், அதுக்கு ஆன கேஷ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு ரிசிப்ட் கொடுத்துட்டு வருவாரு. ஸோ அந்த பர்பஸ்க்காக புக் ஆஃப் ரிசிப்ட்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. Note 1. Used up postman book should be kept on record in the delivery department. ஸோ போஸ்ட்மேன் புக்கு பேஜஸ் காலியா ஆனாலுமே அதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நாலு பேர்னா ஏதாவது இஷ்யூ என்கொயரி பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அந்த புக்கு தேவைப்படும். அதனால அதை வந்து டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்றாங்க. Kept on record in the delivery department. The particulars of article given for the delivery under delivery slip system are not to be entered in postman book. So delivery slipல எல்லா டீடைல்ஸ், என்னென்ன டீடைல்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் போஸ்ட்மேன் புக்ல எழுத தேவையில்லை. ஸோ இப்போ பெரும்பாலும் டெலிவரி ஸ்லிப் எல்லாமே வந்துடும். ஸோ டெலிவரி ஸ்லிப் யூஸ் பண்ற இடத்த போஸ்ட்மேன் புக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கம்மியா இருக்கும். The delivery slip serve the purpose for this book and it should be filed in delivery department, filed in the delivery department at the close of the day. So day முடியும் போது அதை ஃபைல் பண்ணிடுவாங்க. டெலிவரி ஸ்லிப் ஃபைல் பண்ணாலே போதும், போஸ்ட்மேன் புக் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படாதுன்றாங்க. In a SOA, postman must acknowledge the receipt of money or vouchers made over to him for payment into or drawing from the treasury, sub-treasury, branch and the reverse of counterfile of the treasury bank receipt or voucher. So என்னன்னா போஸ்ட்மேன் ஏதாவது கேஷ் ரிசீவ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவர் அதை அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கேஷ் இந்த பர்பஸ்க்காக ரிசீவ் பண்றோம் அப்படின்றத நோட்ல மென்ஷன் பண்ணிடணும். அது பேங்க்குக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி இருந்தாலும் சரி, சப் ட்ரெஷரியில வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, பேங்க்ல கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, அப்புறம்
பேங்க்ல இருந்து பேங்க் ஆன் த ரிவர்ஸ் ஆஃப் கவுண்டர் ஃபைல் ஆஃப் ட்ரெஷரி. ஸோ பேங்க்கு கொடுத்துருக்கிற மாதிரி இருந்தா அந்த கவுண்டர் ஃபைல் ரிவர்ஸ்லயும் மென்ஷன் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி கேஷ் நான் ரிசீவ் பண்ணிருக்கோம் இல்ல சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது அப்படின்னு சொல்றாங்க. இன் கேஸ் த கேஷ் entrusted to him for the purchase of stamp, he must be given a receipt in SPM receipt book. ஸோ இன் கேஸ் அவருக்கு வந்து ஸ்டாம்ப் ரிசீவ் பண்றதுக்காக பை பண்றதுக்காக கேஷ் கொடுத்திருந்தாங்கன்னா அவர் எஸ்பிஎம் ரிசிப்ட் புக்ல மென்ஷன் அக்லாய்மெண்ட் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி நான் இந்த பர்பஸ்க்காக ஸ்டாம்ப் வாங்கிட்டு போறேன்ட்டு. ஏன்னா இன் கேஸ் எப்ப இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா இப்ப ஏதாவது அமௌண்ட் ஷார்ட் ஆச்சுன்னா என்ன ஷார்ட் ஆகுது, யார் அதை வாங்கிட்டு போனாங்கன்ற டீடைல்ஸ் தேவைப்படும். அதனால இந்த மாதிரி எங்கெங்க எந்த கேஷ் போனாலும் அதுக்கான ரிசிப்ட்ஸ் அக்வாய்மெண்ட் எல்லாம் ப்ராப்பரா வாங்கிடுவாங்க. 90 அட்ரஸ் டு பி நோட்டட் ஆன் ஆர்டிகல்ஸ். எப்பப்பெல்லாம் அட்ரஸ் எழுதலாம் அப்படின்றது. போஸ்ட்மேன் ஷுட் நோட் த நேம் ஆஃப் த அட்ரஸி ஆன் த ஆர்டிகல் மேட் ஓவர் டு ஹிம் ஃபார் டெலிவரி இன் எவ்ரி கேஸ் இன் விச் he cannot himself read the language in which the address is written. So in case அது ரிட்டன் எழுதியிருக்காங்க, தபால்ல எழுதியிருக்காங்க, அது வந்து கொஞ்சம் அலைஞ்சிருக்கு இல்ல கொஞ்சம் படிக்க முடியாத பட்சத்துல அவரே அந்த அட்ரஸ் மேல தெளிவா எழுதிக்கலாம், பக்கத்துல அவருக்கு தெரியுற மாதிரி அப்படின்றாங்க. So should note the name of the address on the article made out to him for delivery. அவரே எழுதிக்கலாம். எப்போனா அவரால் he cannot himself read the language in which the address is written. A postman should be careful not to receive the article addressed to persons receiving in another postman bid except in the case of article given to him for deposit for the purpose of enquiry, and in this case it should be separately noted in his book. ஸோ அவர் வந்து நார்மலா வந்து அதர் பீட் பக்கத்துல இருக்க பீட்ல இருக்க ஆர்டிகல்ஸை எடுத்துட்டு போக கூடாது, அதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். நாட் ரிசீவ் ஆர்டிகல் ரிசீவ் டு அதர் பர்சன்ஸ் ரெசிடென்சி. ஸோ அவருடைய பக்கத்து பீட்ல வேற பீட்ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் அவர் எடுத்துட்டு போக கூடாது. எப்ப எடுத்துட்டு போலாம்னா இன்கேஸ் அந்த பீட்ல செக் பண்ணிட்டாங்க அவங்க வந்து என்கொயரிக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற பர்பஸ் ஆஃப் என்கொயரி, அந்த டைம்ல மட்டும்தான் அதை எடுத்துட்டு போகணும். அதுவுமே அது செப்பரேட்டா நோட் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி அது என்கொயரிக்காக தான் எடுத்துட்டு போறோன்றத. ஸோ எப்பயுமே அவங்க பீட்டு தான் எடுத்துட்டு போகணும், அதர் பீட் வந்து பர்பஸ் ஆஃப் என்கொயரிக்கு மட்டும்தான் அதை எடுத்துட்டு போகணும். The transfer of articles, especially or articles bought back undelivered from one postman to another without the permission of assistant is strictly prohibited. அதாவது ஒரு பீட்ல செக் பண்ணி பாக்குறாங்க, அது இந்த பீட்ல எல்லாம் பக்கத்து பீட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல பீட் 1ல இருந்து பீட் 2 அவங்களே கொடுத்துடக்கூடாது, அசிஸ்டன்ட் மூலமா தான் அது போகணும், போஸ்டல் அசிஸ்டன்ட் மூலமா தான் போகணும். ஸோ அப்பதான் அது ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆகும். அதனாலதான் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தெரியாம எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ டெலிவரி பீட் சேஞ்ச் எல்லாமே வந்து அசிஸ்டன்ட் மூலம் தான் பண்ணணும். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க வித்வுட் த பர்மிஷன் ஆஃப் டெலிவரி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். 91 டேமேஜ் ஆர்டிகல் டு பி நோட்டீஸ்டு. It is a postman's duty to carefully examine every article made over to him for delivery and to bring at once to the notice of postmaster any article that is opened or damaged or that bears the appearance of having been tampered with. So postman oda duty தான் அது. ஏதாவது ஒரு ஆர்டிகல் வந்து ஓபன் ஆயிருந்தாலோ அல்லது டேமேஜ் ஆயிருந்தாலோ அல்லது டேம்பர்ட்னா ஓபன் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு பக்கம் ஓட்ட போட்டு எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருந்தாலும் போஸ்ட்மேன் தான் யாரோட இதுக்கு அட்டென்ஷன் கொண்டு வரணும்னா போஸ்ட் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி டேமேஜா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸ்பெஷல் கேர் மஸ்ட் பி டேக்கன் டு அப்சர்வ் த கண்டிஷன் ஆஃப் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் இன்னும் கேர் எடுத்து பார்க்கணும், சின்னதா கூட எதுவும் டேமேஜ் இல்லாம இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 92 receipts for article issued for delivery. Postman must sign the registered and parcel abstract form RP33 and RP8, the register of BP articles received or the delivery slip where they may be in use for the registered letter mail and parcel mail articles made over to them for delivery. So அவர் அந்த ரெஜிஸ்டர்லயும் பார்சலும் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட்லயும் பார்சல் அப்ஸ்ட்ராக்ட்லயும் சைன் போட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி விபி ஆர்டிகல் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா விபி ஆர்டிகல் ரெஜிஸ்டர்லயும் சைன் போட வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா டெலிவரி ஸ்லிப்லயாவது சைன் போடணும். இப்போ பெரும்பாலும் எல்லாரும் டெலிவரி ஸ்லிப் தான் கொடுக்குறாங்க. ஸோ டெலிவரி ஸ்லிப்ல ஒரு சைன் போட்டு எடுத்துட்டு போனா போதுமானதா இருக்கும். When signing for the article, the postman are required themselves to write in words the number of articles given to them, the total amount to be collected on account of any parcel, postage or custom duty that may be due, and the total amount to be recovered from the addressee of VP articles.
ஸோ அந்த மாதிரி சைன் போடும்போது போஸ்ட்மேன் ஆர் ரெக்வயர்ட் டு ரைட் இன் வேர்ட்ஸ். அவர் வந்து அந்த டெலிவரி ஸ்லிப் கீழே வேர்ட்ஸ்ல எழுதணும் எத்தனை ஆர்டிகல் அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆர்டிகல் கிவன் டு தம் அண்ட் அமௌண்ட் பி கலெக்டட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பார்சல் போஸ்டேஜ். ஸோ ஏதாவது பார்சல் டெலிவரி ஆனா எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அதே கஸ்டம் டியூட்டிஸ் இருந்தா அது எவ்வளவு கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அதே மாதிரி பிபி ஆர்டிகல் ஏதாவது டெலிவரி ஆனா அது எவ்வளவு கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்ற டீடைல்ஸ் தான் டெலிவரி ஸ்லிப்ல கீழே எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. In case of delivery slip, these entries should be made by postman below the last entries of the slip. So delivery slip எடுத்து போற பட்சத்துல delivery slip கீழே இதை மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. If any alteration in the particulars of an article made over to the postman for delivery is made in the delivery slip by the assistant, it must be attested by the postman also. So ஏதாவது ஆல்டரேஷன் அந்த டெலிவரி ஸ்லிப்ல அசிஸ்டன்ட் பிஏ டெலிவரி பிஏ பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல ஏதாவது பீட் சேஞ்ச் பண்றாங்க, மிஸ்ஸன்ட் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல அதை வந்து போஸ்ட்மேன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவரும் அட்டஸ்ட் பண்ணணும். அவருடைய இன்ஃபர்மேஷன் படி தான் அவருக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. The postman are required to sign the postage account in acknowledgement of postage due to unpaid articles of the letter mail made over to them. So in case unpaid articles அதுல இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு போஸ்டேஜ் கலெக்ட் பண்ண வேண்டியதுன்னு இருக்கும், அவர் வந்து அக்கௌண்ட் பண்ணிருக்கணும். ஸோ அதையும் அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும் அந்த டெலிவரி ஸ்லிப் கீழே இருந்தோம். அதான் சொல்றாங்க, the postmen are required to sign the postage account in acknowledgement of postage due. போஸ்டேஜ் அக்கௌண்ட்ஸ்ல அவர் சைன் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி டியூ வருது, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இத்தனை டியூ இருக்கு, டியூ ஆர்டிகல்ஸ் இத்தனை இருக்கு, அன்பெய்ட் ஆர்டிகல்ஸ் இவ்வளவு இருக்கு, ஸோ இதுல இவ்வளவு கலெக்ட் பண்ண வேண்டியதுன்றத அவர் அக்கௌண்ட் பண்ணிடணும். Letter mail made over to them, and when doing this to write in words and figure the total amount of postage for which they are responsible. So அப்படி எழுதும் போது அவங்க வேர்ட்ஸ்லயும் எழுதணும், ஃபிகர்லயும் எழுதணும் எவ்வளவு போஸ்டேஜ் அவங்க கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத. ஸோ அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க. No postman is permitted to receive for delivery an insured article greater than ₹500. So ஏதாவது இன்சூர்ட் ஆர்டிகல் டெலிவரி போற மாதிரி இருந்தா அது ₹500 கீழே உள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல போற மாதிரி இருந்தா விண்டோ டெலிவரி தான் பண்ணணும்னு சொல்றாங்க. The aggregate value of insured VP, COD, banking, MOs, IBB that made over at a time to a single postman for delivery should not exceed 40,000. ஸோ எந்த பர்பஸ் இருந்தாலும் மணி ஆர்டர் டெலிவரி, விபி, சிஓடி அப்படி எல்லா பர்பஸ்க்காகவும் ஏஇபிஎஸ், ஐபிபி எந்த பர்பஸ் இருந்தாலும் ஒரு போஸ்ட்மேனுக்கு 40,000 வரைக்கும் தான் ஒரு டெலிவரிக்காக கொடுக்க முடியும். ஸோ 40,000 மேல போற மாதிரி இருந்தா டிவிஷன் ஆஃபீஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. Divisional may increase the above mentioned aggregate from 40,000 to 80,000 subject to prior consultation with police. So அந்த அக்ரிகேட் லிமிட்டை 40,000 வந்து 80,000 வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்பன்னா டிவிஷனல் நினைச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுவுமே இன் கன்சல்டேஷன் வித் போலீஸ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த போஸ்ட்மேனுக்கு 40,000 வந்து 80,000 பண்ணலாம், இங்க செக்யூர்டா தான் இருக்கு லொகேஷன், ஸோ எந்த ப்ராப்ளம்ஸும் வராது அப்படின்றத போலீஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த 40,000 வந்து 80,000 வரைக்கும் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ 40,000 லிமிட்ன்றது அன்னைக்கு டேட்ல ஒரு சிங்கிள் டைம்ல போஸ்ட்மேன் டெலிவரிக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா அவரை மேக்ஸிமம் 40,000 தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த 40,000 வச்சுதான் பிபி, சிஓடி, இஎம்ஓ பேமெண்ட், ஐபிபி பேமெண்ட், பேங்கிங், ஏஐபிஎஸ் எதுவாக இருந்தாலும் அவர் பண்ணணும். Note: a single insured article up to 500 and the aggregate value of insured VP, COD, banking, MO, IBP sent out for delivery through a single ABPM, DAC, SHEVAC should not exceed 15,000. So இதுவே வந்து இது ரெகுலர் போஸ்ட்மேனுக்கு, இதுவே GDS போஸ்ட்மேன், ADBPM அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தா, DAC, SHEVAC அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த அக்ரிகேட் டோட்டல் 15,000 தான் வரணும். Divisional may increase the above mentioned aggregate value from 15,000 to 25,000 subject to prior consultation with police. So இதுவுமே டிவிஷன் ஆஃபீஸ் நினைச்சாங்கன்னா, டிவிஷனல்னா எஸ்பி இல்ல எஸ்எஸ்பியா இருப்பாங்க. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா 15,000ல இருந்து 25,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுவுமே கன்சல்டேஷன் வித் போலீஸ் பண்ணிட்ட பிறகுதான் அது பண்ணுவாங்க. 93 Book of Receipts for Intimation and Notice Delivered. So intimation notice delivery பண்ற புக்கோடைய டீடைல்ஸ் பார்க்கிறோம். Every postman must keep in form RP53 a book of receipt for intimation and notice delivery. So in the receipt book of receipts ko receipt for intimation ko notice delivery ko RP53 forms use பண்ணுவாங்க before proceeding on a speed. So அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இதை வச்சிருக்கணும், அவங்க RP53 இந்த ஃபார்ம்ஸ் வச்சிருக்கணும். அது எதுக்குன்னா இன்டிமேஷன் டெலிவரி பண்றதுக்கும் நோட்டீஸ் டெலிவரி பண்றதுக்கும் அந்த RP53 ஃபார்ம்ஸ் யூஸ் ஆகும். Particulars and following the intimation notice entrusted to him for delivery will be entered by postman, registration parcels, EMO parcel as the case may be.
ஸோ இந்த RP54 RP53 மூலமா என்னன்னா யாருக்கெல்லாம் ஒரு இன்டிமேஷன் கொடுத்திருக்காரு, யாருக்கெல்லாம் நோட்டீஸ் டெலிவரி பண்ணிருக்காருன்றத மென்ஷன் பண்ணி புக் ஆஃப் ரெசிஸ்டர் எடுத்துட்டு வருவாங்க. அதை வந்து யார் நோட் பண்ணி வச்சுப்பாங்கன்னா போஸ்ட் மாஸ்டரோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் PO ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்ல பார்சலோ இல்ல EMO அசிஸ்டன்ட்டோ யாருக்கு அந்த பிரான்ச்ல அந்த ஒர்க் இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்க அந்த டீடைல்ஸ் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஏதாவது பர்சனுக்கு வந்து EMOக்காக இன்டிமேஷன் கொடுத்திருந்தா EMO அசிஸ்டன்ட் கிட்ட கொடுப்பாங்க. இல்ல பார்சல் ஓரியன்டா இன்டிமேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அதை பார்சல் அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மணி ஆர்டர்ஸ் ஓரியன்டா ஏதாவது இருந்தது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா இருந்தால் அந்த பர்சனுக்கு இன்டிமேட் அந்தந்த அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பார்ட்டிக்கு நான் இன்டிமேஷன் பண்ணிட்டேன், அவங்களும் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்ல அவங்க அக்னாலஜ்மென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவர் கொடுத்துருவாரு. போஸ்ட்மேன் டெலிவரி போய் பார்த்துட்டு இன்டிமேஷன் கொடுத்துருவாரு. இன்டிமேஷன் எந்தெந்த ஐட்டத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இன்டிமேஷன் ரிலேட்டிங் டு இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ், intimation relating to VP article exceeding 500 rupees in value. In case 500 rupees தாண்டி ஒரு VP article, insured VP article வர பட்சத்துல அதை வந்து போஸ்ட்மேன் டெலிவரி பண்ண முடியாது. அவர் போய் பார்ட்டி கிட்ட போய் இன்டிமேஷன் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 500 rupeesல இன்சூர்ட் பார்சல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து விண்டோ டெலிவரி தான் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து சைன் போட்டு வாங்கிக்கங்க கேஷ் பே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ அது வந்து 500 rupees மேல போற மாதிரி இருந்தா இன்சூர்ட் VP ஆர்டிகலுக்கு, இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ்க்கு. அதுவே மணி ஆர்டர் பேயபிள் டு பிளான்டர்ஸ். ஸோ பிளான்டர்ஸ்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் இருக்கும், நிறைய பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபர்ம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் மணி ஆர்டர்ஸ் வர மாதிரி இருந்தால் அவங்க வந்து வாங்கணும்னா விண்டோ டெலிவரி தான் வாங்கணும். ஸோ அதுக்குமே ஒரு இன்டிமேஷன் சர்வ் பண்ணிட்டு வந்துருவாரு. இந்த மாதிரி உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து விண்டோ டெலிவரியில வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். இல்ல போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வாங்கினுங்கன்னு சொல்லணும். Notice related to article that the content of which has been damaged. In case நம்ம வரக்கூடிய பார்சலோ ஏதோ ஒன்று டேமேஜா வந்திருந்த பட்சத்துல ஸோ இந்த மாதிரி போஸ்ட்மேன் போய் சொல்லிட்டு வந்துடுவாரு, இந்த மாதிரி வந்திருக்க பொருள் வந்து டேமேஜா வந்திருக்கு, ஸோ ஓப்பன் பண்ணும்போது உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை நோட் பண்ணிட்டு யார் சென்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிகல் எங்களுக்கு டேமேஜா வந்தது ஓப்பன் பண்ணும்போது ஒரு 4 ஆர்டிகல் இருந்தது அப்படின்றது 4 ஆர்டிகல்ஸோட டீடைல்ஸும் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ சென்டரும் அதை அப்ளான் பண்றோம். 4 இருந்ததா ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் 3 தான் இருக்குன்ற பட்சத்தில் அது என்கொயரி மாதிரி போகும். ஸோ அதனால டேமேஜ் ஆர்டிகலை டெலிவரி பண்ண மாட்டாங்க, இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அது விண்டோ டெலிவரி தான் பண்ணுவாங்க. appear to be contraband and the intimation relating to register article EMO order for residence at hotel and clubs. So contrabandனா சட்டத்துக்கு புறம்பான தபால் மாதிரி இருக்குது. அப்பியர் தான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியாது, நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அவங்க பார்க்கும்போது இது சட்டத்துக்கு புறம்பான பொருள் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அப்போ இன்டிமேஷன் பண்ணிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல விண்டோ டெலிவரி தான் பண்ணுவாங்க. அடுத்து இன்டிமேஷன் ரிலேட்டிங் டு பார்சல் வெயிங் அபவுட் 10 kgs 10 கிலோக்கு மேல இருந்தாலும் போஸ்ட்மேன் அதை எடுத்துட்டு போக முடியாது. அதை போயிட்டு அந்த பார்ட்டிகிட்ட இன்டிமேஷன் கொடுத்துட்டு வந்துருவாங்க, பார்ட்டி தான் வந்து வாங்கிக்கணும். The postman must himself write the name and address of the addressee or payee in the appropriate column and should deliver the intimation and notice with the receipt and acknowledgement in the case of insured article and acknowledgement and coupon in case of EMOs to the addressee and payee whose signature should be taken in the book against the entry. So அதாவது என்னன்னா போஸ்ட்மேன் அந்த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அட்ரஸ் எழுதிடணும். எங்க இன்டிமேஷன் பண்ண போறாங்களோ அவங்க பேரு அவங்க அட்ரஸ் அதுல மென்ஷன் பண்ணணும். இன்டிமேஷன் ஸ்லிப்ல அந்த அப்ரோப்ரியேட் காலம்ல எழுதிடணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிசிப்ஷன் அக்னாலஜ்மெண்ட் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ்க்காக கொடுக்கணும். அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் அண்ட் கூப்பான்ஸ் மணி ஆர்டருக்கு இன்டிமேட் பண்ணும்போது கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த பார்ட்டியோட சிக்னேச்சரை புக் ஆஃப் ரிசிப்ட்ஸ்ல வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு இன்டிமேஷன் சர்வ் பண்ணதுக்கு அதுதான் ப்ரூஃப். ஸோ இன்டிமேஷன் நான் சர்வ் பண்ணிட்டு அவங்க வாங்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு இன்டிமேஷன் சர்வ் பண்ணலன்னு சொன்னாங்கன்னா இந்த சிக்னேச்சர் தான் அவங்களுக்கு ப்ரூஃப். அதனால இன்டிமேஷன் சர்வ் பண்ணிட்ட பிறகு சிக்னேச்சர் வாங்கிக்கணும். சிக்னேச்சர் should be taken in the book against the entry concerned. ஸோ எங்கெங்கெல்லாம் இன்டிமேஷன் சர்வ் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் சிக்னேச்சர் வாங்கிடணும், பார்ட்டி கிட்ட சிக்னேச்சர் வாங்கணும். In the case of insured article, the value of which exceeds 500 and has to be delivered at window of the post office. When the postman delivers the addressee's receipt, the acknowledgement and the intimation to the addressee, he should ask the addressee to sign the addressee's receipt in RP31 or RP1 as the case may be in his presence, who will endorse on the back to this effect that the addressee has signed the receipt in his presence. So in case insured article 500 rupees மேல வர பட்சத்துல அக்னாலஜ்மெண்ட் இன்டிமேஷன் ரிசிப்ட்ஸ் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரிசிப்ட்ஸோட அவர் அதாவது கஸ்டமரோட ரிசிப்ட்ஸோட பேக் சைட்ல போஸ்ட்மேன் இன்டோஸ் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி இந்த பர்சன் தான் கிட்ட தான் இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு போஸ்ட்மேன் இன்டோஸ் பண்ணிடுவாரு. ஸோ இன்டோஸ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு விண்டோ டெலிவரி பார்க்கறது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால போஸ்ட்மேன்
அதை endorse பண்ணுவாங்க. In his presence, he who will endorse on the back of the effect that the addressee has signed the receipt on his presence. ஸோ அந்த ரிசிப்ட்ஸ் அவருடைய பிரசன்ஸ்ல அவங்க சைன் போட்டாங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் அவங்க பிரசன்ஸ்ல அந்த இன்டிமேஷன் சைன் போட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த ரிசிப்ட்ஸோட பேக்ல போஸ்ட்மேனும் என்டோஸ் பண்ணிருப்பாங்க. 99 Instruction for delivery. Each postman beat is fixed by postmaster and he must not deviate from the beat prescribed. So ஒவ்வொரு பீட்டும் வந்து போஸ்ட்மாஸ்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஒவ்வொரு போஸ்ட்மேனோட பீட்டையும் போஸ்ட்மாஸ்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. and no account deviates from the beat. சாரி, போஸ்ட்மேன் அந்த பீட்டை டிவியேட் பண்ணி வேற ஒரு பீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஸோ அப்படிதான் போறாங்க, ரூட் மேப்போட போறாங்கன்னா அவங்க திடீர்னு ஒரு டைம் இங்கே போயெல்லாம் டெலிவரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து பீட் சேஞ்ச் பண்ணி தான் டெலிவரி பண்ணணும். Postman is required to deliver, if possible, before he returns to the post office, all the article entrusted to him for delivery to the person residing within the limit of his space. So அவருடைய கடமை என்னன்னா அந்த ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிகளும் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணணும். entrusted to deliver all the articles posted to the person. அவருடைய லிமிட் குள்ள இருக்க எல்லா ஆர்டிகல்ஸும் அவர் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. residing within the limit of his space. Note: postmen while on duty are prohibited from distributing advertisement, handbills, trade circulars, notice of any description on behalf of members of public. So public சொல்றாங்கன்றதுக்காக பிரைவேட்டான அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்ல ட்ரேட் சர்க்குலரோ எதையும் அவங்க கொடுக்க கூடாது. பிகாஸ் அது வந்து ஒரு கமர்ஷியல் வேலையா ஆயிடும். ஸோ அது டிபார்ட்மெண்ட் ஒர்க் இல்ல, கமர்ஷியல் வேலை நம்ம செய்யக்கூடாது. ஸோ இன்கேஸ் டைரக்ட் போஸ்ட் மட்டும் செய்யலாம், ஏன்னா டிபார்ட்மெண்ட் கமிஷன் வாங்குறாங்க, ஸோ பேமெண்ட் வாங்குறாங்க, அந்த போஸ்ட் வேணா செய்யலாம். மற்றபடி எந்த ஒரு டேம்ப்ளெட்டோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஹேண்டில்ஸோ சர்க்குலர்ஸோ நோட்டீஸோ எதையுமே பப்ளிக்காகவோ யாருக்காகவும் செய்யக்கூடாது. If the addressee of an article cannot be found at the given addressee, enquiry required is regarding his changed address should be made from the neighbors. In case address delivery போகும்போது அங்க வந்து பார்ட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க என்கொயரி பண்ணணும். நெய்பர்ஸ் பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து என்கொயரி பண்ணணும் அவங்க எங்க போயிருக்காங்கன்ட்டு. If the trustworthy information can be obtained, the postman should deliver the article at the new address if it is in his beat, or make a note of a new address so that it may be made over to another postman at next delivery, or redirect to another postal town as the case may be. So அவர் வந்து ட்ரஸ்ட்வர்த்தியான இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றாரு, இந்த மாதிரி அவர் எங்கிட்ட சேஞ்ச் ஆயிருக்காருன்றது. ஸோ ஒருத்தவங்க மட்டும் கேட்க மாட்டாங்க, 3-4 பேர் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க அங்க நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க சேஞ்ச் பண்ணவங்க அதே பீட்ல இருந்தாங்கன்னா இன்ஸ் ஓன் பீட்டா இருந்தா அவர் அந்த ஏரியாவுக்கு போய் டெலிவரி பண்ணிடலாம். அப்படி இல்ல பக்கத்துல இருக்க போஸ்ட்மேன் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அதை நோட் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் டேல டெலிவரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி பீட் சேஞ்ச் கொடுத்து நெக்ஸ்ட் போஸ்ட்மேனுக்கு அதை கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி இல்ல அது வேற டவுனுக்கே போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல ரீடைரக்ஷன் பண்ணிடுவாங்க. redirect to another postman as the case may be. So இந்த 3 கேஸ்ல எந்த கேஸ் அவங்களுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. If sufficient information regarding the addressee cannot be obtained, the article cannot be returned to the should be returned to the postmaster as unclaimed. So in case வந்து அவர் எங்க மூவ் பண்ணிருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல அது unclaimed சொல்லிட்டு போஸ்ட்மாஸ்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே. Note: for redirection of parcels, see rule 189 parcel PO Act 1. So parcel redirection பண்ணும்போது என்னன்னா மெயினா வந்து எவ்வளவு போஸ்டேஜ் கட்டிருக்காங்களோ அதுல 50% வந்து அவங்க திருப்பி பே பண்ணணும், அப்பதான் ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் மேஜர் ரூல், மற்றதெல்லாம் மைனர் ரூலா தான் இருக்கும். ஸோ பார்சல்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்டேஜ் ஒரு அவங்க பார்சல் புக் பண்றதுக்கு 70 ரூபா ஆயிருக்குன்னா திருப்பி ஒரு 35 rupees பண்ணாதான் அந்த பார்சலை ரீடைரக்ட் பண்ண முடியும். ஏன்னா பார்சல்ஸ் நிறைய ஸ்பேஸை பிடிக்கும், வெயிட்டே பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா ரீடைரக்ட் பண்ண முடியாது, அதுக்கு நமக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுன்ற பர்சன்ல அவங்க 50% ஆஃப் த போஸ்டேஜ் வேல்யூ ப்ரீபெய்ட் போஸ்டேஜ் வேல்யூ ரீடக்ஷன் ஃபீயா வாங்குவாங்க. 3. If the addressee of UP article taken out by postman for delivery is at home when the postman calls and does not at once take delivery of it, the postman should require the addressee to sign the receipt attached to the intimation of the addressee. So in case வந்து VP article delivery போறாங்க, அப்போ பார்ட்டி கிட்ட காசு இல்ல, பல ரீசன்ஸ்க்காக அவர் இப்ப வாங்கல நான் அப்புறம் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்துல போஸ்ட்மேன் அவருக்கு அவங்க கிட்ட அட்ரஸி கிட்ட ரிசிப்ட்லயும் இன்டிமேஷன்லயும் சைன் வைப்பாங்க சொல்லுவாங்க. ரிசிப்ட் அட்டாச் டு தி இன்டிமேஷன் அதுல கொஞ்சம் சைன் போடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இன்டிமேஷன்லயும் சைன் வாங்கிப்பாங்க, ரிசிப்ட்லயும் சைன் வாங்கிடுவாங்க. The intimation should then be detached from its receipt and delivered to the addressee. So intimation அதுல இருந்து எடுத்துட்டு அட்ரஸி கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ரிசிப்ட் வந்து receipts being pasted in the postman book of receipts for intimations and notice delivered against the entry of number of article to which it related. It should make in the book at the time. So அது என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிமேஷன் கொடுத்துட்டு
ரிசிப்ட்ஸ் எடுத்து புக் ஆஃப் ரிசிப்ட்ஸ்ல பேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எத்தனை ஆர்டிகல் டெலிவரி இன்டிமேஷன் சர்வ் பண்ணிருக்காங்களோ அத்தனை ஆர்டிகல்ஸும் புக் ஆஃப் ரிசிப்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புக் ஆஃப் ரிசிப்ட்ஸ் பே பண்ணதுல என்ன பெனிஃபிட்னா, இப்போ இந்த ஆர்டிகல்க்குலாம் இன்டிமேஷன் சர்வ் பண்ணியாச்சு, திருப்பி போய் டெலிவரி பண்றதுக்கும் திருப்பி இன்டிமேஷன் திருப்பி அந்த ஒர்க்கை திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அது ஒரு அக்னாலஜ்மெண்ட். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்ன்றது அந்த பார்ட்டி அதை பார்த்துட்டாங்கன்றதுக்கும் அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் அது. If the addressee of the VP article taken out by the postman for delivery is known to be residing at the address marked on the address but not at home when the postman calls, the postman should write a remark to the effect on the articles. So இப்போ VP article டெலிவரி பண்ண போறாங்க, அவர் அந்த வீட்ல தான் குடியிருக்காரு, ஆனா அப்போ போகும்போது ரெசிடென்ஸ் அந்த வீட்ல தான் குடியிருக்காரு, பட் நாட் அட் ஹோம். அப்போ டெலிவரிக்கு போகும்போது அவர் வீட்டில் இல்லாத பட்சத்தில் அதுக்கு ரிமார்க் எழுதி வச்சிருவாங்க, டு திஸ் எஃபெக்ட் ஆன் திஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ அந்த ஆர்டிகல்ல அதுக்கான ரிமார்க் எழுதிருப்பாங்க. ஸோ வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி டோர் லாக்கோ இல்லை அந்த மாதிரி எழுதி வச்சிருவாங்க. If the addressee is not at home or delivery of the article cannot be effected when the article is given out for delivery for the second time. So ரெண்டாவது தடவை போகும்போதும் அதே மாதிரி அவங்க வீட்டில் இல்லை, இன்டிமேஷன் கொடுக்க முடியல, அவங்க கிட்ட எதுவும் பண்ண முடியல, ஆர்டிகல் டெலிவரி பண்ண முடியல, அவங்க வீட்டில் இல்லாத பட்சத்தில் the postman should deliver intimation to a adult member of the addressee household or any other person who may be considered to be authorized to receive ordinary correspondence for the addressee under receipt to be obtained in the postman book of receipts for the intimation notice delivered against the entry of number of articles to which it is related, which should be make in the book of post in the book at the time. So இதே கான்செப்ட் தான். இன்கேஸ் அவங்க டெலிவரிக்கு போறாங்க, செகண்ட் டைம் டெலிவரிக்கு போகும்போதும் அவர் இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெரியவங்க எங்க adult members of the addressee. So usually adult members அவங்க கிட்ட டெலிவரி பண்ணலாம். டெலிவரி பண்ணாங்கன்னா இன்டிமேஷன் இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க யாரா இருக்கணும்னா, அவங்க ஆர்டினரி கரஸ்பாண்டன்ஸ், ஆர்டினரி லெட்டர் எல்லாம் வாங்கக்கூடிய மெம்பரா இருக்கணும். அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஆர்டினரி மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய மெம்பர்ஸா இருந்தா மட்டுமே அந்த அடல்ட் மெம்பர் கிட்ட இன்டிமேஷனை சர்வ் பண்ணிட்டு இன்டிமேஷன் ரிசிப்ட்ஸ் அதே மாதிரி பேஸ் பண்ணி புக் ஆஃப் ரிசிப்ட்ஸ்ல பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த இன்டிமேஷன் அந்த வீட்டில் சர்வ் பண்ணி வச்சு அந்த பெரியவங்க அந்த வாங்கக்கூடிய கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில அது பண்ணிடுவோம். If the person to whom the intimation to be delivered is illiterate, the postman should write the name of that person in his book, in the book of his receipts for the intimation and notice delivered, and deliver the intimation in the presence of witness whose signature should be obtained in his book. In case intimation serve பண்ண வாங்கக்கூடியவங்க இல்லிட்ரேட்டா, படிப்பறிவு சரியா படிக்காதவங்களா இருக்கிற பட்சத்துல, இன்னும் படிக்காதவங்களா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இன்டிமேஷன் சைன் வாங்கும்போது ஒரு விட்னஸ் கிட்ட சைன் வாங்கணும். ஸோ இன்டிமேஷன் சர்வ் பண்ணும்போது ஒரு விட்னஸ் கிட்ட சைன் வாங்கணும். அவருடைய சைன் அதில் வாங்கிட்டு அதை நம்ம ரிசப்ஷன் பேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வாங்கலுக்கு விவரம் தெரியாம கூட இருக்கலாம். ஸோ விட்னஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இதுல என்னென்ன இருக்கு, என்ன பொருள் இருக்கு, எதுக்காக நீங்க இன்டிமேஷன் சைன் பண்றீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை விட்னஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுவான்றதுக்காக தான். ஒரு இல்லிட்ரேட் படிக்காதவங்களுக்கு தபால் கொடுக்கும் பட்சத்துல ஒரு விட்னஸ் கிட்ட சிக்னேச்சர் வாங்கிருக்கணும். ரிசிப்ட் புக் ஆஃப் ரிசிப்ட்ஸ்ல சைன் வாங்கிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸ் பார்ப்போம். நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.